பட் ஒரு பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட ஒரு மேரேஜ் நடக்கும்போது ஒரு கப்பலை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி தான் ஒரு துடுப்பு, அதுக்கப்புறம் அவங்க துடுப்பு போட்டு அவங்க போய்ப்பாங்க. அந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுங்கிறது இருக்குது. பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக போகும்போது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேரண்ட் சப்போர்ட் இல்லாமல் அவங்க லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நவடேஸ் வந்து நிறைய டைவர்ஸ் கேஸ் நிறையா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஈவன் பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணி வச்ச கேஸில் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா அது இல்லாமையே போயிடுச்சு. அவங்களுக்குள்ள லைஃபே ஸ்பாயில் ஆகி போச்சு பொண்ணு பையனுக்கு. ஸோ விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சாலும் சரி, லைஃப்பை லீட் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த ஃபேமிலிங்கிறதே ரொம்ப டிஸப்பியர் ஆகிட்டு போயிட்டுருக்குது. ஸோ வந்து இது வந்து பேரண்ட்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மேரேஜா இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணி மேரேஜாங்கிற கணக்கு வேண்டாம். பட் ஒரு பொண்ணு பையன் வந்து இது பண்ணாலுமே கூட ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் லைஃப்பை லீட் பண்ண முடியும். எந்த ஒரு வந்து சுச்சுவேஷன்லேயும் வந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை வந்து டாலரேட் பண்ணி வரக்கூடிய ஒரு மென்டாலிட்டி வந்து ரெண்டு பேத்துக்கும் வேணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பீடு, அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனு, ஸோ இதெல்லாம் கடந்து அவங்க வந்து ஜெயிக்கணும்.